ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை படித்து கொண்டே வருகிறோம். இதில் முதலாவது கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். ஆபிரகாம் யார்? கர்த்தரை நம்பி வந்த மனுஷன். கர்த்தர் அவனை கூப்பிட்டு போது தகப்பன் வீட்டை விட்டு, தாயை விட்டு, தன் தகப்பனை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய எல்லா நிலவரத்தையும் விட்டு கர்த்தரை நம்பி வந்தவன். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு அழைத்தவர் உண்மை இல்லவராக இருந்தார். ஒரு மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அதை குறித்து ஸ்தேவான் எழுதுகிறார். அப்போஸ்தலர் 7 எழுதும்போது எப்படி அவ்வளோ பயங்கரமான ஒரு ஆபிரகாம், ஒரு பெரிய ஐஸ்வர்யமான வீட்டில் வளர்ந்தவர், ஒரு பணக்கார வீட்டில் வளர்ந்தவர், எப்படி தேவன் கூப்பிட்ட உடனே வெளியே வந்துட்டான். நல்ல நகை செய்கிறாங்க, நல்ல பெரிய பெரிய பொம்மைகளை செய்து வியாபாரம் பண்ணுகிறான். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிறந்த ஆபிரகாம் எப்படி கூப்பிட்ட உடனே வெளியே வந்துட்டான்னு சொல்லி ஆதியாகமத்தில் சொல்லப்படலை. அதை ஸ்தேவான் பிரசங்கிக்கும் போது அப்போஸ்தலர் 7 மெசொப்பொத்தாமியாவில் மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறார். ஸோ பழைய ஏற்பாட்டு எந்த ஊழியக்காரர்களோ, எந்த தீர்க்கதரிசியோ, எந்த மனுஷனும் கண்டுபிடிக்காத ஒரு காரியத்தை ஸ்தேவான் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டு அவன் பேசுகிறான். ஒரு நகை வியாபாரி வீட்டில் இருந்து, நகை செய்து வியாபாரம் பண்ணுற ஒரு தகப்பன் வீட்டிலேருந்து ஆபிரகாம் வெளியே புறப்பட்டு வருவானால் நகையை விட, தங்கத்தை விட ஏதோ ஒரு மகிமை கண்டாலுடைய அவனால் வர முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வந்த ஆபிரகாம் யாரையும் நம்பி வரல, கர்த்தரை மாத்திரம் நம்பி வந்தான். யோசுவாவின் புஸ்தகம் 24 யோசுவா அதை குறித்து எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி யோசுவா அங்கே சொல்கிறான். நான் 24 2 யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன், ஆபிரகாமுடைய அப்பா பேர் தேராகு, நதிக்கு அப்புறத்திலே, யோர்தான் நதிக்கு அந்த சைடில் குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை, வேறு விக்கிரகங்களை, வேறு தேவர்களை சேவித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நதிக்கு அப்புறத்தில் இல்லாவிட்டால் ஈராக்கு தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் குடியிருந்த போது, மெசொப்பொத்தாமியாவில் குடியிருந்த போது வேறே கடவுளை, வேறே தெய்வங்களை சேவித்தார்கள். தேராகுடைய ஹிஸ்ட்ரியை ஆராய்ந்து பார்த்தா தேராக யாருன்னு சொன்னால், அவன் பயங்கரமான விக்கிரகத்தை செய்து வியாபாரம் பண்ணுகிறவன், விக்கிரக ஆராதனை செய்கிறவன், விக்கிரகத்தை செய்து மற்றவர்களுக்கு வியாபாரம் பண்ணி விக்கிரகத்தை விற்கிறவன். இப்படிப்பட்ட தேராக அந்த வீட்டுக்குள்ளே பெரிய வீடெல்லாம் மொத்தம் நகையாக இருக்குது, கோல்டாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறவங்க, அப்பா வீட்டை விட்டு வா வெளியே, தாய் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னோடனே எந்த தைரியத்தில், எந்த நெஞ்சு தைரியத்தில், வசதியான குடும்பத்தை விட்டு ஆபிரகாம் எந்த தைரியத்தில் வெளியே வந்தான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எந்த தைரியத்தில் வந்தான்? தகப்பனுக்கு எல்லாமே கோல்டு, அவங்க செய்த கை வச்சு வேலை செய்யறதெல்லாம் கோல்டு, வீட்டில் இருக்கிறதெல்லாம் கோல்டாக இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் வாடா அப்பா வீட்டோடு வந்துட்டு என் பின்னாடி வந்துடு, நான் காண்பிக்க தேசத்துக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாராலும் வர முடியாது. ஒரு குடிசையில் வாழ்கிற ஆபிரகாமை ஈஸியாக கூப்பிட்டு போயிடலாம். ஒரு ரோடில் குப்பை பெருக்கிற ஆபிரகாம் வந்தால் ஈஸியாக கூப்பிட்டு போயிடலாம். ஒரு பார்பர் கடையில் முடிவெட்டுற ஆபிரகாம் வந்தால் ஈஸியாக கூப்பிட்டு போயிடலாம். ஒரு மளிகை வியாபாரம் பண்ணுற ஆபிரகாம் வந்தால் ஈஸியாக கூப்பிட்டு போயிடலாம். உனக்கு துபாயில் வேலை வாங்கி கொடுக்குறேன்னா வந்துடுவான். ஆனால் ஆண்டவர் அவனை ஒரு நகை வியாபாரம் பண்ணுற தகப்பன் வீட்டில் இருந்துட்டு, நாத்தல்லா சம்பத்து செட்டி போல, லக்ஷ்மி ஜுவல்லரிஸை போல, சரவண ஜுவல்லரிஸை போல பெரிய கோடிக்கணக்கான நகைகளை செய்து வியாபாரம் பண்ணுற ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன். அந்த ஊர்லேயே அவன் தான் ஐஸ்வர்யம் தேராக. அவங்க பையனை பார்த்து வாடான்னு எப்படி வருவான்? வர்றது கஷ்டம். நம்மளாக இருந்தால் கூட நிச்சயமாக போக மாட்டோம்.
அப்படின்னா அந்த நகை, அந்த பணம், அந்த கொடி, அந்த கோடிக்கணக்கான ஐஸ்வர்யம், இதை விட ஏதோ ஒன்று விசேஷமாக பார்த்தா தான் ஆபிரகாமால் வர முடியும். அப்போ கோல்டை விட 1000 பொண்ணு வெள்ளியை விட நீ விளம்பின வேதம் விசேஷமானது என்று தாவீது சொல்றார். 1000 பொண்ணு வெள்ளியை விட நீ பேசின வார்த்தை விசேஷமானது, தங்கத்தை விட விசேஷமானது. அது குறித்து எங்கே வாசிக்கிறோம்? 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 19ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, இந்த வேத வசனத்தை குறித்து சொல்லும்போது அது வெள்ளியை விட, பொன்னை விட, பசு பொன்னை விட விரும்பப்படத்தக்கது. 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு மண்ணிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் பொன்னை விட விலையேறப்பட்டது, கோல்டை விட. அப்போ தேவன் ஆபிரகாம் கூட்ட உடனே ஏன் வெளியே வந்தான்னு சொன்னால், பார்க்குற எல்லா நகையை விட, பார்க்குற கோல்டை விட கர்த்தருடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. அழகானவர், இனிமையானவர்லாம் பாட்டு பாடுறோம்ல. உண்மையாக சொல்கிறேன், உலகத்தில் கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறத விட இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவர், இயேசு ஞானம் உள்ளவர், இயேசு கிருபை உள்ளவர். ஐஸ்வர்யமோ பணமோ பாவத்தை மன்னிக்க முடியாது, ஆனால் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஐஸ்வர்யமோ பணமோ பரலோகத்துக்குள்ளே கொண்டு போக முடியாது, தேவன் நம்மை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகிறார். இந்த உலகத்தில் இருக்க பணமோ ஐஸ்வர்யமோ பொருட்களோ நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது, பாவ மன்னிப்பை நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. பிசி 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 எல்லாம் சுற்றுறாங்க பாருங்க, பணம் 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 பணம். தெய்வ சமூகத்துக்கு சபை கூட வர முடியாது, பணமாயிட்டு இருக்கணும். பணமாகாத, பணத்தை விட, பணமாய் போகிறத விட ஜீவனை பெற்றுக்கொள்வாயாக. ஜீவனை பெற்றுக்கொள்ள தான் இயேசு வந்தார். நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ ஆபிரகாம் எப்படி வந்தான்? அவ்வளோ பணக்கார வீட்டிலேருந்து எப்படி வந்தான்? வந்ததுக்கு காரணம் அவருடைய முகத்தில் உள்ள ஒளி, பிரகாசம், மகிமையான பிரகாசம். 119 சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம், அவருடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் பயங்கரமான பொன்னை காட்டிலும் வெளியேறப்பட்ட வசனமாக இருக்குது. 119 சங்கீதம் முழுசும் தாவீது அவருடைய தேவனுடைய வார்த்தை குறித்து மிகவும் அழகாக பேசுகிறார். உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கண்ணோக்கும் போதெல்லாம், 6ஆம் வசனத்தில், நான் உடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. 9ஆம் வசனத்தில், வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனையை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று அங்கே திரளான செல்வத்தில் களி கூறுவதை போல, 14ஆம் வசனம், திரளான செல்வத்தில் களி கூறுவதை போல நான் உமது சாட்சியின் வழிகள் களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனம், நான் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். 25ஆம் வசனத்தில், என் ஆத்துமா எதோடு ஒட்டி இருக்குதுன்னா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். மண் என்பது நமது சரீரத்தை காட்டுது. நம்முடைய ஆத்மா எதோடு ஒட்டிக்குதுன்னா மண்ணோடு ஒட்டிக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மா எதோடு ஒட்டிக்குது? மண்ணோடு ஒட்டிக்குது. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? மண்ணோடு ஒட்டிக்காத. மண்ணோடு போயிடும், ஆவி தன்னை தந்து தேவனிடத்துக்கு போயிடும். ஆத்மா எதோடு ஓட்டணும்னா ஆவியோடு ஓட்டிக்கணும், ஆவியை தந்த தேவனோடு ஓட்டிக்கணும். அதுக்கு தான் கர்த்தராகிய இயேசு வந்து மண்ணோடு ஒட்டியிருக்க மனுஷனுடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, ஆழமான குழியிலிருந்து, ஒளியான சேற்றிலிருந்து எடுத்து மண்ணான மனுஷனுடைய ஆத்மாவை மண்ணோடு ஒட்டி இருக்காதபடிக்கு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படியாக நம்முடைய ஆத்மாவை ஆவியோடு இணைத்து விட்டார் இயேசு கிறிஸ்து. ஆகினால்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம்.
உலகத்தாருக்கு நித்திய ஜீவன் இல்லை. உலகத்தார் மரித்தால் மண்ணோடு மண் உடம்பும் அவனுடைய ஆத்மாவும் பேய் போல சுத்தும். அவனுடைய ஆவி தன்னை தேவனுக்கு எல்லாருடைய ஆவி தேவனிடத்தில் போனாலும் கூட ஆத்மா மட்டும் பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு இல்லாமல் இல்லாமல் ஒருவனும் பிதாவண்டை வரான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாவதாக. நானே மெய்யான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஏன் கோயிலில் ஓடி வந்து உட்காந்துக்கணும்னு சொன்னால், அவர் திராட்சை செடி, நான் ஒரு கொடி. அவர் செடி, நான் கொடி. அவர் செடி, நான் கொடி. அவர் செடி, நான் கொடி. நான் மரிக்கும்போது செடியை ஒட்டி சாகணும், செடி இல்லாமல் சாகக்கூடாது. ஆமென். செடி இல்லாமல் கட்டாய் செத்தோம்னா ஜீவன் கிடைக்காது. தெய்வ சமூகத்தில் காலையில் எதுக்கு 4 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம்? எதுக்கு குடும்ப ஜெபம் பண்ணுறோம்? ஏன் வேதத்தை வாசிக்கணும்? பொண்ணை விட, பசும் பொண்ணை விட வெளியேற பெற்றவருடைய சமூகம் தான் வெளியேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. 72ஆம் சங்கீதம் அந்த 119ஆம் சங்கீதத்தில் 72ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் இவ்விளம்பின வேதமே எனக்கு நலம் நலம். 53ஆம் வசனம், உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. யார் யாரும் சபை கூட்டத்து வராமல் வசனத்திட்டு விலகி போகிறாங்களோ அவங்கள பற்றி எனக்கே திகில் பிடிக்குது இப்போ அப்படின்னு தாவீது சொல்கிறார். நான் சொல்ல, தாவீது எழுதுறாங்க, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. 53ஆம் வசனம் 119 53 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. பார்த்தீங்களா, நடுங்கிறார் தாவீது. ஐயோ, கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி போகிறாங்களே, ஜெபத்துக்கு வராமல் போகிறாங்களே, ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாமல் போகிறாங்களே, நடுக்கம் பிடிக்குது தாவீதுக்கு. தாவீது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவனுக்கு நடுக்கம் பிடிக்குது. அப்படியா நமக்கு எவ்வளோ நடுக்கம் பிடிக்கணும்? வராதவங்களை குறித்து நடுக்கம் பிடிக்கணும் நமக்கு. ஆமென், அல்லேலூயா. அண்ணா 74, நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். பயந்தவர்கள், உமக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்போ சந்தோஷப்படுவாங்கன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறவர்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. 77ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நான் பிழைத்திருக்கும் படிக்கும் உமது இறக்கம் கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. பிழைத்திருக்கணும்னா வேதம் தான் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். 80ஆம் வசனம், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க கடவது. 165ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான், கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆகையினால வேத வசனத்தை வாசிக்கணும். ஏன் வாசிக்கணும், எதுக்கு வாசிக்கணும்? கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்யணும். 119 சங்கீதம் வாசிங்க. இதனால் தான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே சேவான் சொல்லும் போது சொல்கிறாரு, வீட்டில் இவ்வளோ கோல்டு வெள்ளிலாம் இவ்வளோ இருக்குது, ஆபிரகாமுடைய தகப்பனார் வீட்டில் கோல்டு வெள்ளிலாம் இவ்வளோ இருக்கும்போது இவன் எப்படி வந்தான் அப்பா வீட்டை விட்டு? கோடீஸ்வரன் வீட்டிலேருந்து ஒரு பிள்ளை எப்படி தப்பிச்சு வெளியே வந்துச்சு? எப்படி ஓடி வந்துச்சு? அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டிலேருந்து எப்படி வந்தாங்க? இன்றைக்கி உலகத்தில் இயேசுவோட பணம் தான் முக்கியமாக பார்க்குது உலகம், இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட ஜெட்டு வாங்கணும், இயேசு கிறிஸ்துவோட இன்னுமா வாங்கணும், கனடாவில் வீடு கட்டணும் தான் பார்க்க தவிர இயேசு முகத்தை பார்க்குற ஊழியக்காரங்க இப்போ இல்லை. இயேசு முகத்தை பார்க்கணும், தியாகம் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்குள்ளே வளரணும், இயேசுடைய மகிமை காணணும், அப்படி எண்ணங்கள் இல்லாதனால தான் ஜெட் வாங்க போகிறேன், நான் ஜெட் வாங்க போகிறேன், இரு பரிவாரம் எனக்கு வேணும், அதுக்கப்புறம் ஒரு இனோவா கார் வேணும், எனக்கு கனடாவில் ஒரு வீடு கூட இல்லையே, ஏன் கவலைப்படுறேன்னா இயேசு முகத்தை பார்த்து அவங்க ஊழியத்துக்கு என்ன செய்யலை, வரலை. 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 7:2 வாசிக்கும்போது, பிதாக்களே சகோதரே பிதாக்களை கேளுங்கள், நம்முடைய பிதாமாகி ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்க முன்னே மெசொப்பொத்தாமிய நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு கானானியருடைய வாசம் பண்ணினான். உன்னுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்போது குடிக்க இந்த தேசமாகிய இஸ்ரேல் தேசத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதில் ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சி கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாத இருக்கும்போது உனக்கும் எனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் இதை சொந்தமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்கு தரும். எப்போ வாக்கு பண்ணார்? ஈசாக்கு பிறக்கல, பிள்ளையே இல்லாதபடி இருக்கும்போது இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், இந்த தேசம் முழுசும் உனக்கு தான், இஸ்ரேல் தேசம் உனக்கு தான் சொல்லி புள்ள பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போதே என்ன பண்ணார்? உனக்கும் பின்வரும் சந்ததிக்கு இந்த சுதந்திரமாய் தர வேண்டும் வாக்கு பண்ணினார். அந்தபடி தேவன் நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அந்த தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 4 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். எவ்வளோ பயங்கரமான ஒரு ஆபரணம் பாருங்கள். 10 நிமிஷம் ஆலயத்துக்கு வர்றது கஷ்டம். ஆனால் கோல்டு செய்கிற வீட்டை விட்டு அப்படியே பரதேசி மாதிரி போயிட்டான். கர்த்தருக்கு பின்னாடி போயிட்டே இருந்தான். கர்த்தரை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வந்ததான போராட்டத்தில் அவன் கூட வந்தவன் அவனை விட்டு பிரிஞ்சு போன பிறகு ஆண்டவர் அவன் வேலை செய்கிறத 318 ஆட்களை வச்சு அவனை கர்த்தர் பலப்படுத்தி, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு பராபரி பெறணும், உனக்கு கேடகமாக இருக்கேன்னு சொல்லி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணி அவனுடைய புது வாக்கை துவக்குகிறான். இப்போ ஜெயம் கொண்ட ஆபிரகாமாக இருக்கிறான். இந்த காரியத்தை முடித்த பிறகு அவனுக்கு பயம் வரலையா? ஆண்டவர் பயப்பட ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ பயப்படாதுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு பயம் வரலையான்னு கேட்டால் பயம் வந்துச்சு. எப்போ பயம் வந்துச்சு? கர்த்தர் அவனே அதற்கு ஆபிரகாம் 2:15 அதற்கு ஆபிரகாம், ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர், என்ன கொடுப்பீர்? சர்ச்சுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? கோயிலுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? ஜெபம் பண்ணால் என்ன கிடைக்கும்? சனிக்கிழமை வந்தால் என்ன கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன கிடைக்கும்? புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? ஒரு பாக்கெட் பிரியாணி கிடைக்குமா? மட்டன் பிரியாணி கொடுப்பாங்களா? இதுதான் உலகம் எதிர்பார்க்குது. ஊழியக்கார மீட்டிங் பண்ணால் கூட பாஸ்டர்ஸ் பிரியாணி போடுவாங்களா? அப்படி தான் கேட்குறேன். அந்த வேலை மகிமை தேவனை தரிசிப்போமா? மகிமை தேவனை பார்க்க முடியுமா? அப்படி வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியுமா? பொன்னை காட்டில் வெள்ளி காட்டில் வெளியேற்பட்ட வசனங்கள் கிடைக்குமா? ஆக்கள் இல்லை. அன்னைகளுடைய அன்பு தணிஞ்சு போச்சு. இப்போ அதே போல் தான் ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே மகா பெரிய பேரன்னு கேடகமாக இருக்குன்னு சொன்னீரே, அப்படின்னா எனக்கு என்ன தருவீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர், அதாவது வீட்டில் வேலை செய்கிற விசாரணைக்காரனாக இருக்கிறானே, அவனை அவன் தான் எனக்கு தத்தெடுத்து பிள்ளையாக்கணுமா என்று கேட்குற. தத்தெடுத்துக்குவா, அந்த எலியேசரை பிள்ளையாக்கி தத்தெடுத்து வளர்த்துக்குவா. எனக்கு தான் பிள்ளை இல்லையே, உன் சந்ததி கொடுப்பேன், உன் ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்களே, மொட்டையை வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்களே, ஒரு பிள்ளை கூட இல்லாத டைம்னு சொல்லிட்டீங்களே. அப்போ நான் இந்த எலியேசர் வீட்டில் வேலை செய்கிறேனே, ரொம்ப நாளாக உதவி வரனே, உண்மையாக உதவி செய்ய உத்தமமாக இருக்கானே, அவனை பிள்ளையாக்கிக்குவான்னு கேட்குறான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. 3 வசனம், இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இந்த எலியேசர் ஆகிய வேலைக்கார பையன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பரப்பாக இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாமான் என்று சொல்லி, அப்போ வீட்டை விட்டு அவன் கையை பிடிச்சி மறுபடியும் வெளியே கொண்டு வர. முதல்ல அப்பா வீட்டு வெளியே கொண்டு வந்தார். இப்போ போய் இருக்க அந்த ஊரில் அவனை வெளியே கொண்டு வந்து, நீ வானத்தை அண்ணந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னால கொடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி 5ஆம் வசனத்தில், பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி மேலே வானத்து நட்சத்திரம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதோ, எவ்வளோ மணல் எவ்வளோ பயங்கரமாக பூமியின் மணல் எவ்வளோ சமுத்திரத்து மணல் போல இருக்குதோ, அது போல உன் சந்ததி இருக்கணும். ஒரு புள்ள கூட இல்லாததுன்னு சொன்னார் ஆண்டவர். ஒரு பிள்ளை கூட பிறகலை. ஆனாலும் ஒரு பிள்ளை கூட இல்லாத டைமில் மணல் மாதிரி பிள்ளைகள் இருக்கும், ஒரு சந்ததி இருக்கும்.
நட்சத்திரம் போல பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னபோது ஆமாம் ஆண்டவர் இப்படியா சொல்லுவார், வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், செய்ய மாட்டார். நம்மில் கொஞ்சம் பேர் சொல்கிற மாதிரி ஆபிரகாம் சொல்லலை. ஒரு பிள்ளை கூட இல்லாத டைமில் மணல் போல பிள்ளைகள் இருக்கும், நட்சத்திரம் போல இருக்கும் சொன்னபோது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இல்லாத டைமில் விசுவாசித்தான், இல்லாமல் ஜீரோவில் விசுவாசித்தான். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானம் சேர்த்துருக்கோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், பாவ மன்னிப்பு எல்லாம் பெற்றுட்டு அன்றைக்கி விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாதவன், ஒரு பிள்ளை கூட இல்லாதவன் வானத்தின் நட்சத்திரத்துக்கு ஒப்பாக மனிதத்தினையும் மாற்ற போதுன்னு சொன்னபோது ஆபிரகாம் தாழ்மையாக கர்த்தர் சொன்னால் செய்வார் என்பதை ஒரு குழந்தை கூட பிறக்காத டைமில் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம் பயங்கரம். உண்மையாகவே அவன் அப்படி விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அது 11:6 பேர் 11:6 படிக்கிறோம். அது மனப்பாட வசனம், இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் மனப்பாட வசனம், சின்ன பிள்ளைகளே அழகாக சொல்லலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இதெல்லாம் 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க சொல்ல வேண்டிய காரியங்கள். ரைட். இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணா? கர்த்தரை 6ஆம் வசனத்தில் இங்கே 15:6 அதையும் 15:6 அவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்பு அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக, எந்த தேசம்? இந்த கானான் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக, அவன் நிற்கிற தேசம் சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேர் பட்டணத்தின் அழைத்து வந்த கர்த்தர் நானே. ஸோ எங்கே கொண்டு வரணும்னு நினச்சாரோ 12ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். 15ஆம் அதிகாரத்தில் எந்த ஊரில் கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொன்னேன். இந்த ஊர் தான் நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஊர், இந்த ஊர் தான். இதுதான் அந்த கானான் தேசம். இது அந்த அதுலேருந்து நான் கொண்டு வந்திருக்க ஒன்று. அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எப்படி அறிவேன்? எப்படி நான் புரிஞ்சு கொள்ள முடியும்? இந்த முழு பெரிய தேசம் ரொம்ப பெரிய தேசமாக இருக்குது. நான் ஒரு ஆள் பரதேசமாக வந்துட்டேனே, அந்த தேசத்தை எப்படி சுதந்திரிப்பேன்? என்ன அடையாளம் இருக்குது எனக்கு காட்டுங்க என்ன கேட்டபோது அந்த சொன்ன ஆண்டவர் ஒன்று பார்த்து சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், 3 வயது கடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் இடத்தில் கொண்டு வா. இப்போ எல்லாத்தையும் கொண்டு வராங்க. 3 3 3 1 1 மொத்தம் 11 ஐட்டம் கொண்டு வரான். 9 + 2 11 ஐட்டம் கொண்டு வந்து கர்த்தர்ட்ட கொண்டு வந்து அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவை நடுவாக துண்டித்தான், 2ஆக வெட்டினான். கொண்டு வந்த கிடாரி, கொண்டு வந்த வெள்ளாடு, கொண்டு வந்து 3 வயது ஆட்டுக்கடா, 3 வயது கடாரி, 3 வயது கடாரி, 3 வயது சரி ஒன்று தான் கொண்டு வந்தான். 3 வயது கடாரி 1, 3 வயது வெள்ளாடு 1, 3 வயது ஆட்டுக்கடா 1, அதுக்கப்புறம் காட்டுப்புறா 1, அப்புறம் புறா கொஞ்சம், மொத்தம் 5 பொருளை கொண்டு வந்து எல்லாத்தையும் துண்டாக வெட்டுறான். நடுவாக துண்டித்து ஒரு துண்டத்தை பாதியை வெட்டினானா, தலை தண்ணியை வெட்டிட்டானா, இந்த பக்கம் தலை, இந்த பக்கம் உடம்பு எதிர் வைக்கிறேன். இந்த ஆட்டுடைய தலை, இந்த ஆட்டுடைய உடம்பு, இந்த மாட்டுடைய தலை, இந்த மாட்டுடைய உடம்பு, துண்டங்களை எதிரெதிராக வைத்தான். ஆனால் பட்சிகள் என்ன செய்யலை, அங்கே இருக்க பறவைகள் என்ன செய்யலை, தோலை தான் உரிச்சிட்டான், ஆனால் துண்டிக்கவில்லை. என்ன செஞ்சிருக்கணும்? துண்டிச்சிருக்கணும். பறவைகளை வெட்டாமல் போனது தவறு, துண்டை வெட்டிருக்கணும். பறவை என்ன இதை காட்டுது? சுயாதீன சித்தம், சொந்த இஷ்டம். பறவை என்ன செய்யும்? நினச்ச இடத்துக்கு என்ன செய்யும்? அது பறந்து போயிடும், ஒரு இடத்துல இருக்காது. ஆட்டியது கயிறு வச்சு கட்டி வச்சிடலாம், மாட்டு கூட கட்டி வச்சிடலாம், ஆட்டு கடாவை கட்டலாம். ஆனால் பறவை அப்படி இல்லை. அது சுயமாய் யோசிக்கும், சுயமாய் சிந்திக்கும், சுயமாய் பறக்கும். இயேசு சொன்னார், நான் சுயமாய் வரலை, நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் கிரியை செய்யலை, நான் சொந்தமாக வரல,
என் இஷ்டப்படி பரலோகத்தை விட்டு வரல. நான் சொந்தமாக வந்து பேசலை, சொந்தமாக அந்த ஆசீர்வாதம் எழுப்பலை. பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன். நான் சுயமாய் வரல. என் சுயமெல்லாம் நான் பரலோகத்தில் வச்சுட்டு வந்தேன். எனக்கு சுயம் கிடையாது. நான் துண்டாக்கப்பட்டவன், நான் துண்டாக்கப்பட்ட பறவை. நான் என் சுய இஷ்டத்தைப்படி ஒன்றும் செய்ய முடியாது. என் பிதா சொன்னதான் செய்வேன். அதனால தான் மரியாள் வந்து ராட்சதம் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னபோது அவன் என்ன செய்ய, அவர் என்ன சொன்னார், ரைட் ஓகே, அது என்ன பெரிய மேட்ரு, ஜிஜிபி டக்குன்னு ஒரு ராட்சஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சாய்பாபா மாதிரி கையை காட்டி இந்த மாதிரி வெள்ளம் பண்ண மாட்டார் ஏசாமி. மந்திரம் போடுற வரல. அவர் சொன்ன என் வேலை இன்னும் வரல, என் பிதா சொல்கிற வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. என் இஷ்டப்படி ராட்சஸை மாற்ற முடியாது. ஒன்று சிறிய உனக்கு எனக்கு என்னன்ட்டு கட் பண்ணிட்டார் அம்மாவை. அம்மா விலைக்கு போன பிறகு பிதா சொல்கிற வார்த்தையின்படி அந்த 6 கச்சடி கொண்டு வாங்க, தண்ணி ஊற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை கொண்டு போய் ஊற்ற சொன்னார். மாற்றினவர் யார்? சொன்னவர் இவர். மாற்றினவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். சொன்னது யார்? பிதா. பிதா சொன்னார், இவர் செய்தார். இவர் செய்ய சொன்னார், தண்ணி ஊற்ற சொன்னார். தண்ணிக்குள்ள திராட்சரசம் மாற்றினவர் பரிசுத்த ஆவி. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியனும் ஒன்றா செயல்படுறாங்க. ஆகினால் சுயமாய் தனியாய் இயேசு ஒரு காரியத்தில் செயல்படவில்லை. எல்லா இடங்களிலும் பிதாவை நோக்கிச்சோம். லாசர் கல்லறையில் கூட பிதாவே நீ எப்போது என்னை விண்ணப்பத்தை ஜெபத்தை கேட்கிறவரே, எப்போது செவி கொடுக்கிறவரே, உமக்கு மகிமை சோதரிக்கிறேன்னு சொல்லி தான் லாசர் போய் வெளியவான்னு சொன்னார். அவர் லாசர் இருப்பினவர் யார்? யாசு வெளியவான் சொன்னவர் இயேசு. உயிர்த்தெழுந்த வல்லமை அனுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர். பிதா செவி கொடுத்தார், இயேசு பேசினார், பரிசுத்த ஆவியை எழுப்பினார். ஹல்லேலூயா. எங்கே பார்த்தா பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஒன்று செயல்படுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ பறவையை துண்டித்து வச்சிடணும். என் சொந்த இஷ்டம் வேணாம், எந்த சொந்த இஷ்டம் செய்ய மாட்டேன், என் இஷ்டப்படி பறக்க மாட்டேன். ஆட்டுக்கடை வெட்டினா, ஆட்டை வெட்டினா, மாட்டின் சிகப்பு கிளறி வெட்டினா, ஆனால் பறவை துண்டை வெட்டியிருப்பானே. ஆனால் அவன் தேவ சித்தம் செய்வதற்கு ரெடியாக அர்த்தம். என் இஷ்டப்படி பறக்க மாட்டேன். ஓடுற ஆட்டை பிடிச்சிடலாம், ஓடுற மாட்டை பிடிச்சிடலாம், பறக்கிற பறவையை செய்ய முடியாது, பிடிக்கவே முடியாது. என் இஷ்டம், என் விருப்பம், நீ கேட்காத, நான் அப்படிதான் செய்வேன். அது பறக்கிற பறவை, அது இஷ்டப்படி பறக்கும். அதுக்கு கண்ட்ரோல் இல்லை, அது கீழ்ப்படியாது, அது ஒப்பு கொடுக்காது, அது தாழ்த்தாது. ஆனால் இயேசு பறக்கிற பறவையாக இல்லை. பிதா உட்கார்ந்தார், நடந்தார், பேசினார். இயேசுக்கு சுவிசேஷம் இல்லை, அவர் உடைக்கப்பட்டவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. நாம் சில வேளை சுயமாய் பறக்கிறவர்களே இங்கே சபையில் கூட நீங்கள் பார்க்கலாம். சுயமாய் பறக்கும், அது இஷ்டத்துக்கு. அது சொல்லாமலாம் டக்குன்னு வீட்டுக்கு போயிடும், சொல்லாமலாம் செல்ஃபோனோடு போயிடும். அது பறக்கிற பறவை, அது துண்டிக்கப்படலை, கல்வாரியில் துண்டிக்கப்படலை, சுயம் சாம்பலமாக இல்லை. ஆனால் பாட்டு நான் பாடுவோம், சுயமென்னில் சாம்பலாய் மாற செல்ஃபோனோடு ஓடுவோமே. சுயம் சாம்பலாக மாறல. சுயம் சாம்பலாக மாறினா தான் பரலம் போக முடியும். சாம்பல் பறக்கும். சாம்பல் எப்போ பறக்கும்? காற்றடித்தாலும் சாம்பல் பறக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சுயம் இருக்கும்போது, நமக்கு சொந்த இஷ்டம் இருக்கும்போது, அடிக்கிற காற்றுல நாம் செத்து போயிடுவோம். ஆமென். நாம் பிழைக்க முடியாது. சுயம் சாம்பலாய் மாறணும். பறவை சுவாபம் சுய சித்தம். சுய சித்தம் அடிக்கப்படணும், அது கொல்லப்படணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சுய சித்தம் அடிக்கப்பட்டிருந்துச்சு. பிதாவை என் சித்தம்படி இல்லை, முடி சித்தம்படி ஆக்கடவன்ட்டு தன் சுயத்தை அங்கே ரெண்டாக கிடிச்சார், ஒப்பு கொடுத்தார், துண்டை வெட்டினார், பறவையை வெட்டினார். என் இஷ்டப்படி இல்லை, உங்கள் இஷ்டப்படினா தன்னுடைய இஷ்டத்தை உடைச்சார். நம்முடைய இஷ்டம் உடைக்கும் போது கர்த்தர் அவர் இஷ்டத்தை நமக்குள்ளே செய்வார். தேவ சித்தத்தை நமக்குள்ளே, மனுஷ சித்தத்தை உடைஞ்சிடான், தேவனுடைய இஷ்டம் நமக்குள்ளே நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இங்கே ஆபிரகாம் என்ன செய்யலை? அந்த பறவையை, பட்சிகளை துண்டிக்கவில்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட தேவன் சில காரியங்களை செய்யாமல் ஏன் லேட் பண்ணுறாருன்னா, நம்முடைய பட்சியை நாம் உடைக்கலை. பறக்கிற பட்சியாக இருக்கிறோம்,
ஜெட்டு வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன், அப்படியே மனசுலேயே கூடு கட்டிட்டு பறந்துகிட்டே இருக்க மேலே மேலே மேலே. ஆனால் முட்டி போட்டு தாழ்த்தி அழக்கூடிய கிருபை நமக்கு இல்லை. அண்ணாலை போல தாழ்த்தக்கூடிய கிருபை இல்லை. பெண்ணினால் பறக்கிறாள், அண்ணால் தாழ்த்துகிறாள். சவுல் பறக்கிறான், ஆனால் தாவீது தாழ்த்துகிறான். பாருங்க பைபிள் எத்தனை பேருக்கு பாருங்க. லோத்து பறக்கிறான், நான் சோதமும் போயிடுவேன்ட்டு, ஆபிரகாம் தாழ்த்துகிறான். நீங்கள் பாருங்கள் பைபிள் அப்படியே எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் எடுத்துருவாங்க. ஆபேல் தாழ்த்துறான், காயின் பெற்றான். ஆமீன். ஏசா பாருங்க காட்டு மராண்டி மாதிரி தான் இருக்கிறான். யாக்கோபை கொல்ல பார்க்குறான், ஆனால் யாக்கோபை கத்தடி சமத்தை தாழ்த்துகிறான். ஸோ தாழ்மையில் அவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிறார். தானியேல் தாழ்த்துகிறான், எலியா தாழ்த்துகிறான், எலிசா தாழ்த்துகிறான். அவருடைய சுயம் உடைச்சி கொள்கிறான். ஆண்டவரே என் சுயத்தை உடைக்கிறான்ப்பா, என் இஷ்டம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உடைய இஷ்டம் என்ன வாழ்க்கையில் நடக்கணும்னு ஒப்பு கொடுத்ததுனால அவனுடைய மனசு ரெக்க கட்டி பறக்கிற மனசு இல்லை. அவங்க துண்டிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக வாழ வந்தவர்கள், கர்த்தருக்காக சாகவும் ஆயத்தமானவர்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சர்ச்சுக்கு வர முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க துண்டிக்கப்படலை. அவனுடைய சுயம் பறக்குது. அந்த பறவை பறக்கிற பறவை அது உட்கார்ந்துருக்காது, காத்திருக்காது. காத்திருக்குவதுனா புதுபெண்ணிலிருந்து கழுகுல போல சட்டியில் எடுத்து உயர எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். என் இஷ்டப்படி பறப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நாள் சோறு வரும்போது யாரும் அவரை தேற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அலைச்சலை கருத்தில் எண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட பேசினார், அலைச்சல் எண்ணி வச்சிருக்கேன், நீ வந்து போகிறது பார்க்குறேன், கண்ணீரை பாட்டில் சேர்த்து வச்சிருக்கேன், உன்னுடைய பலத்தை புதுப்பிச்சிருவேன்ற ஆண்டவர். எவ்வளோ சோர்ந்து போனாலும் சரி பண்ணுவேன், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் அளித்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருகு பண்ணுவேன்னு சொல்கிறார். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் துண்டா உடைக்கல. துண்டா உடைக்க என்னாச்சுன்னா துண்டிக்கவில்லை. 10ஆம் வசனம் துண்டிக்கவில்லை. ஆகினால் பறவைகள் வந்து அந்த உடல்கள் மேல், உயிருள்ள பறவைகள் வந்து இந்த பலியை வச்ச இந்த பறவைகளை துண்டிக்கல, கொண்டுட்டான். அப்படியே முழுசாக வச்சான், பாதியாக வெட்டிருக்கணும், வெட்டில் துண்டாக பிரிக்கலை. அது மேலே பறக்கிறதான கழுகு பருந்தெல்லாம் பறக்கிறது இல்லையா, அது இறங்கி வந்து புறா மேலே, புறா குஞ்சுகள் மேலே இறங்கி கடித்து சாப்பிட வருது. யாருக்கு வச்ச பலி அது? கர்த்தருக்கு வச்ச பலி. கர்த்தருக்கு வச்ச பலி வந்து பட்சிகள் வந்து என்ன செய்யுது? பட்சிக்குது. இந்த பட்சிகளை பற்றி எங்கே வாசிக்கிறோம்? ஆண்டவர் மத்தேயுவில் சொல்லும்போது பட்சிகளை பற்றி எழுதுகிறார். வழியருகே விதைக்கப்பட்ட விதை என்னாச்சு? பட்சிகள் வந்து என்ன செஞ்சு பட்சித்து போட்டது. மத்தேயுவில் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். ஒரு விதைக்கிறவன் புறப்பட்டான், விதைக்கும்படி போனான். அப்படி விதைக்கும்படி போகும்போது சில விதைகள் எங்கே விழுந்துச்சு? வழியருகே விழுந்துச்சு. சில விதைகள் எங்கே விழுந்துச்சு? 4ஆம் வசனம் 13 மத்தேயு 13 விதைக்கு சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அதுக்கப்புறம் சில விதைகள் மண் இல்லாத கற்பாறையில் விழுந்தது. மண் ஆழமாகிறதுனால அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ, வெயில் ஏறின உடனே, சோதனை வந்த உடனே அது உழந்து போயிற்று. வேறு இல்லாமல் விழுந்து. சில முள்ளுள்ள விதைகள் இடத்தில் விழுந்தது, முள் வளர்ந்து நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அந்த நல்ல இருதயத்தில், நல்ல இருதயம், நல்ல நிலம், நல்ல இருதயம், சுத்தமான இருதயத்தில் விழுந்த வசனங்கள், பிரசங்கங்கள், வார்த்தைகள், அபிஷேகம், வல்லமை அப்படி ஸ்ட்ராங்காக வேரூன்றி முளைச்சி 30, 60, 100 விலை கொடுத்து. ஆமேன். 25 வருஷமும் பிரசங்கம் பண்ண கூட சிலருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வாடி போகுது. ஏன்னா ஆழமாக வேறு பிடிக்கல. அது கல்லாக உள்ள கல் இருக்குது, மேலே மண் இருக்குது. சோத்திரம் இல்லையான்னு சொல்லும்போது மண் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி விதைச்சி பிறகு கொஞ்சம் பார்த்தா இந்த வசனம் காண போயிடுது. ஏன்னா உள்ளே பார்த்தா இறுதியும் கல்லாக இருக்குது.
சிலருடைய வாழ்க்கை சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தர் பெரிய ஒரு நல்ல ஒரு சோத்திர ஆண்டு வருது, சர்ச்சு விட்டு வெளியே பண்ண உலகம்தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால வடிகறி போட்ட விதை போட்ட பிரசங்கம் 25 வருஷம் நிற்கலை. பறவைகள்னால் பிசாசுகள் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஆமேன். இப்போ கேட்டால் அந்த பிரசங்கம் சொல்ல முடியல அவங்கள. எங்கே போச்சு? அங்கே போச்சு. எப்படி போச்சு? அப்படி போச்சு. எப்படி போச்சு? அப்படி போச்சு. வழி அருகே நம்ம வழியாக இருக்கக்கூடாது. தேவனால் வேலி அடிக்கப்பட்ட இடமா இருக்கணும், பட்டா போட்ட இடமா இருக்கணும், பரலூரில் இடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கணும், சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் பிளக்கலை, நம்மளுடைய இறுதியில் பறவை பிறக்கலை. ஏன் இஷ்டம், ஏன் விருப்பம், நான் செய்வேன், நான் செய்கிறது நீ சொல்கிறபடி, நான் பாஸ்டர் சொல்கிறது வேண்டாம், இன்னொரு விசுவாசம் சொல்கிறபடி கேட்க மாட்டேன், கர்த்தர் சொல்கிறது நான் கேட்க மாட்டேன். ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம், ஏன் விருப்பம், ஏன் ரெக்க கட்டி பறந்துகிட்டே இருந்தா அங்கே உனக்கு வேறு பறவைகள் வந்து உன்னை சாப்பிட்டு விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அதே இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார். வாசிங்க. அதே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது என்னப்பா இப்படி தான் சொல்லிட்டீரே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குற 37ஆம் வசனத்தில், விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நல்ல விதையை விதைக்கிறவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, சபையில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரன். நிலம் எதை காட்டுது? உலகத்தை காட்டுது. நல்ல விதை ராஜ்யத்திலே இருக்கிறவர்கள், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். விதைக்கிற சத்ரு, களைகளை விதைக்கிறவன் யாரு? 59ஆம் வசனத்தில் பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினால் சுற்றிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமார் தம் தூரை அனுப்புவார். அவர் அவர்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறவர்களையும் சேர்த்து அக்னியிலே போடுவார்கள். அக்னியும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பாருங்க எவ்வளோ தெளிவாங்க எழுதுகிறார். அப்படின்னா அந்த பரலூர் ராஜ்யத்தில் ஓமியுடைய ரகசியத்தை பேசும்போது 24ஆம் வசனத்தில் 17ஆம் வசனம் 17 ஆகிய விதைக்கிறவனை பற்றி ஓமை கேளுங்கள். இயேசு தன் வாயில் பேச, ஒரு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணரான். கேட்டான் ஆனால் உணரலை. பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பதித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஐயோ, அப்போ 26 வருஷம் பிரசங்கம் பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. கத்துனது வேஸ்ட்டு, ஜெபம் நடத்துனது வேஸ்ட், வீட்டுக்கு விசிட்டிங் வந்து வேஸ்ட், வசனம் சொல்லி கொடுத்து வேஸ்ட், ஆலோசனை கொடுத்து வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட்னா 25 வருஷம் பேசினது உள்ள இல்லை. யார் திருட்டு போயிட்டான்? பொல்லாங்கன். ஏன் பொல்லாங்கன் திருடுனா? உலகமும் வேணும், சபையும் வேணும், இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். இங்கே பட்டா இங்கே வந்தோடனே இறுதியும் க்ளோஸ் பண்ண வெளியில் அடிக்கப்பட்ட பாத்திரம். வெளியே போனால் இறுதி ஓப்பன் ஆகிடுது எல்லாத்துக்கும், எல்லா பிசாசுகளுக்கும் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் உள்ளே திறந்துடுது. அப்போ பிசாசு உள்ளே வந்து கேட்ட பிரசங்கத்தை 26 வருஷம் கேட்ட பிரசங்கத்தை திருட்டான். ஆமேன். நீங்கள் தான் பாருங்கள், நம்மளை பற்றி தங்கத்தை பேசுகிறாரு, என்னை பற்றி உங்களை பற்றி சேர்த்தான் பேசுகிறாரு. பாருங்கள், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதிக்கப்பட்டதை. எப்படி பொல்லாங்க இருதயத்தில் வந்தான்? எப்படி பொல்லாங்கன்னு இருதயத்துக்குள்ளே வந்தான்? இது ரசிக்கப்படும். யார் வர்றாரு உள்ள? யார் உள்ளே வர்றாரு? பழைய மனுஷனை தூக்கி அடக்கம் பண்ணி பழைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவே உள்ள வாரன்னு சொல்லும்போது இதில் யார் இருக்கான்? இயேசு வரார். இயேசு இருக்க இடத்துல எப்படி பொல்லாங்கன் வந்தான்? கொஞ்ச நேரம் இயேசுவை நேசிப்போம், வெளியே போன உலகத்தை நேசிப்போம், ஓப்பன் பண்ணி விட்டோன்னு பிசாசு உள்ளே வந்து திருட்டு போயிட்டான். நேற்று பிரச்சனை தெரியலையே, போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? உலகத்துக்கு கொஞ்சம் ஹார்ட்டை திறந்தேன். இங்கே வந்து இயேசுவே நேச நீர்தான யானை உள்ளே வந்தார். அங்கே போன உலகத்தை உலகமே நீர்தான யானை அது உள்ளே வந்துச்சு. புரிஞ்சுதா? புரியலையா? விளங்குச்சா? அத்துடைய பசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டா. நம்ம இறுதி எதுக்கு திறக்கிறோமோ அந்த ஆவி உள்ளே வரும். நாம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஆமேன். நம்ம எப்படி
தேவ சமூகத்தில் வந்து பயபக்தியோடு அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கிறோமோ, வெளியே போனால் அதே பக்தியை நம்ம கடைப்பிடிக்கணும். 4 பேரோட பேசினாலும் நம்முடைய பக்தியை காத்து கொள்ளாவிட்டால் சத்துரு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறத தூக்கிட்டு போயிடுவான். நம்ம உள்ளத்தை உலகத்துக்கு திறந்துடுன்னு சொன்னாலே ஏசு அங்கே இருக்க மாட்டார். ஆமேன், ஆமேன். கிறிஸ்தவன் சொன்னாலும் போய் நல்லா போய் நாடகத்தை சீரியலை பார்த்துட்டு உட்காந்து ஏசும் பாப்பா நினைக்கிறீங்களா? கிளம்பி போயிடுவார். இப்போ நீ போய் என்னென்ன பார்த்துட்டு போ, நான் பாட்டுக்கு போகிறேன்னு டாட்டான்னு போயிடுவார். அப்போ தான் பிசாசு வருவான். வழியறியே விதைக்கப்பட்டவன் கற்பாறை. ஸோ இந்த வழியறியே வந்து விதிக்கப்பட்டதை திருநவன் யார்? பொல்லாங்கன் யார்? பிசாசு, பொல்லாங்கன். நம்முடைய அநேக வசனங்கள் 26 வருஷம் திருட்டிருக்கிறான யார் அது? திருட்டிருக்கான் பிசாசு. பாஸ்டர் கடிந்து கொள்ளும்போது பிசாசு பற்றியா, பாஸ்டர் அப்படி திட்டினாரை பற்றியா, கடிந்து கொண்டதை பற்றி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. வசனம் மட்டும் ஞாபகம் வச்சுக்காத. அதை நான் திருட்டு போயிடுறேன். பாஸ்டர் திட்டினது பற்றி ஞாபகம் வச்சுக்கோ. என்ன நீ பரலும் போயிடக்கூடாதுல்ல, அதனால பாஸ்டர் மேலே கோவம் வச்சுக்கோ, கசப்பு வச்சுக்கோ. ஆனால் வசனத்தை விட்டு நான் தூக்கிட்டு போயிடுறேன் போயிடும். அநேகர் ஏன் கெட்டு போனால் பிசாசுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுத்தோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். பாருங்க, அந்த பறவைகள் அந்த இப்போ 15-11 அந்த பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின. ஆதியாகமம் 15-12. இன்னொரு இடத்துல கூட பறவை இறங்குச்சு. அது என்ன தெரியுமா? யோசேப்பு கூட சிறைசாலையில் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த யோசேப்பை ஜெயிலில் போட்டாங்க. பொய்யா சொல்லிட்டு அபாண்டமாய் சொல்லி யோசேப்பை ஜெயிலில் போட்டாங்க. அவன் ஜெயிலில் போட்டபோது அந்த ஜெயிலில் 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் சொப்பனம் கண்டாங்க. ஒருத்தன் சுயம்பாகியின் தலைவன், ஒருத்தன் வந்து பானாபாத்திரக்காரன். 2 பேரும் அங்கே ஜெயிலில் போட்டாங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சவன், ஒருத்தன் தப்பு செய்யாதவன். தப்பு செஞ்சவனை ராஜா கண்டுபிடிக்க முடியாதனால அப்போ சுடுற சுயம்பாகிகள் தலைவனையும் திராட்சை ரசம் ஜூஸ் போடுறவனையும் வீட்டில் சாப்பாடு சமைக்கிற 2 பேரையும் பிடிச்சி ராஜா உள்ளே போட்டார். அந்த ஜெயிலில் யார் இருக்கிறா? யோசேப்பு இருக்கிறான். இந்த யோசேப்பு அந்த ஜெயிலில் இருக்கும்போது 40ஆம் அதிகாரம் 5 ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயமாகின்னு 2 பேரும் சிறைசாலை இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்டு சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். அப்போது அவன் நிஜமான வீட்டிலே தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் துக்கமாக இருக்கிறது என்று கேட்டான். யோசிப்பை கேட்டான். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை. அதற்கு யோசிப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன், சமையல்காரனின் தலைவன் யோசிப்பை நோக்கி, சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்கு கண்டேன். பானபாத்திரனா ஜூஸ் செஞ்சு கொடுக்குறேன் இல்லையா? பானபாத்திரனா ஜூஸ் போடு, திராட்சை ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ் கலக்கி கொடுக்குறேன். பேர் ஜூஸ், ஸ்பெஷல் ஜூஸ் எல்லாம் ராஜாக்கு செஞ்சு கொடுக்குறவன். அப்போது திராட்சை செடியை முன்பாக கண்டேன். திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது, துளிர்க்கிறதா இருந்தது, பூக்கள் மலர்ந்திருக்கிறது, குலைகள் பழுத்த பழங்களாக இருக்கிறது. ஆரோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. அந்த பழங்களை பறித்து பார்வோனுடைய பாத்திரத்தில் பிடிந்து பாத்திரத்தை பார்வோனுடைய கையில் கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசிப்பு, அந்த 3 கொடி, அந்த அர்த்தம் என்னென்னா 3 நாள், இன்னும் 3 நாள் பொய்யா தப்பாக சொல்லி ஒன்று ஜெயிலில் போட்டிருக்கேன், நீ தப்பு செய்கிற. ஆனால் 3 நாள் கற்று டைம் கொடுத்தாரு. 3 கொடி 3 நாள். இந்த 3 நாளில் பார்வோன் தலை உயர்த்தி மறுபடியும் எந்த ஸ்தானத்தில் கீழே தள்ளப்பட்டாயோ உன்னை புரிஞ்சுக்கிட்டு பார்வோன் திருப்பி உன் கையில் பானபாத்திரத்தை கொடுத்து ஜூஸ் போட்டு என் கையில் கொடுப்பான்னு கேட்பான் ராஜா. அந்த இடத்துக்கு கர்த்தர் தலை உயர்த்த போகிறா என்று சொன்னான். இதுதான் அதன் அர்த்தம் என்று 14ஆம் வசனம் அர்த்தம் என்று சொன்னதும்
நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துலேருந்து விடுதலை ஆக்க வேண்டும். யோசேப்பு ரிக்வஸ்ட் பண்ணிட்டான், இங்கே போய் கர்த்தர் 3 நாள் உன் தலை உயர்த்துவார், நீ நல்லா வாழ்ந்திருக்கும் போது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன என்ன நினச்சி அந்த நாட்களில் நீ எனக்காக ராஜாவோடு பேசி நான் செய்யாத பாவத்துக்காக ஜெயிலில் இருக்கிறேன், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னவர் யோசேப்பு தான் சொல்லி நினச்சிட்டு எனக்கு தயவு பாராட்டுப்பா என்று யோசேப்பு வேண்டிக் கொண்டான். எபிரேய தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டேன், இந்த காவல் கிணறில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை, அர்த்தம் நன்றாக இருக்கிறது என்று. இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் தான் உண்மையாக தப்பு செஞ்சவன். அவன் ஆப்பம் சுடுறவன், தோசை சுடுறவன், இட்லி போடுறவன், ராஜாவுக்கு காலையில் டிஃபன் செஞ்சு கொடுக்குறவன், சாப்பாடு செஞ்சு கொடுக்குறவன், சமையல் மாஸ்டர். இப்போ ஜூஸ் மாஸ்டர், அவர் சமையல் மாஸ்டர். ஜூஸ் மாஸ்டர் தப்பு செய்யலை, சமையல் மாஸ்டர் தப்பு செஞ்சான். அது ராஜாவுக்கு தெரியாது. 2 பேர் மேலே மிஸ்டேக் இல்லை, போங்கடா நடுவில் விடப்பட்டான். ஆனால் யோசிப்பு ஒரு குற்றச்சாட்டுப்பட்டு தேவையில்லாமல் அங்கே இருக்கும்போது 2 பேர் சொப்பனத்தில் ஒரு சொப்பனத்தை கரெக்டாக சொன்னான். 3 நாளில் தலை உயர்த்து. இதை ஒருத்தன் கேட்டேன்னா யார், அந்த சமையல் மாஸ்டர் கேட்டேன், ஹேய் ஜூஸ் மாஸ்டருக்கு ப்ரொமோஷனா 3 நாளையா? ஐயோ அர்த்தம் சூப்பராக, பிரசங்கம் நல்லா இருக்குது, அருமையாக பிரசங்கம் பண்ணுறாரு, ஆசீர்வதிப்பான்னு பிரசங்கம் வந்துச்சுன்னு சொல்லி நமக்கு ஆசீர்வாதம் போடுவார்னு கத்தனி. அவன் நானும் சொப்பனங்கன்னு சொல்கிறான். என்ன சொப்பனங்கன்னா, நான் என் சொப்பனத்தில் 14 3 வெள்ளை கூடைகள் தலைமையில் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்கு சமைக்கப்பட்ட பலவிதமான பலகாரங்கள், ஆப்பம், இடியாப்பம், போண்டா, பஜ்ஜி, வடை எல்லாம் இருக்குது. 3 கூடை. ஒரு கூடையில் போண்டா பஜ்ஜி, ஒரு கூடையில் அதில் என்ன குருமாவோ வச்சான்னு தெரியல, அடுத்த கூடையில் என்னவோ அப்பங்களை சுட்டு வச்சான். தலைமையில் இருக்குது, கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போகும்போது மேற்கூடையில் பார்வோனுக்கு சமைக்கப்பட்ட சகல விதமான அலங்காரம் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலைமையில் கூட இருந்தவைகளை பறவைகள் வந்து, இங்கே இருக்குது சத்தியம், என்னுடைய 3வது கூட மேலே கூடையில் கொஞ்சம் அப்பங்களை சுட்டு போயிட்டு இருக்கும்போது, பார்வன்ட்டு கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கும்போது பறவைகள் வந்து தலைக்கு மேலே 3வது கூட இருந்து அப்பத்தெல்லாம் திருடிச்சு. ஏசு என்ன சொன்னார், ஜீவப்பம் நானே. நம்ம தலைமையில் கத்த அப்பம் போடுறாரு, அப்பத்தை சுட்டு போடுறாரு, தூதர்களில் அப்பத்தை கொடுக்குறார், வெளிப்பாடுகளை கொடுக்குறார், வசனத்தை கொடுக்குறார். ஆனால் தலையை சோஞ்சிக்கிட்டே வெளியே போகும்போது சாத்தா மொத்தம் தலையை கொத்திட்டு போயிடுறான். அப்சாஸ் காலி ஆகிடுது, மேல் மாடி என்ன செய்யுது, காலி ஆகிடுது, கிறிஸ்துவின் சிந்தை காலி ஆகிடுது, அபிஷேகம் காலி ஆகிடுது, வசனம் காலி ஆகிடுது. ஏதோ சபைக்கு வரும்போது அலையிலையும் ஆமையும் சத்தம் போட்டு உணர்ச்சிப்பட்டுறோம். ஆனால் இங்கே காலியாக போகுது, மொத்தம் காலியாகிடுது. சொல்கிறேன் பாருங்க, நானும் சொப்பனம் கண்டேன். அது 3ஆம் அதில் எல்லா அப்பங்களும் இருந்துச்சு, அதை எடுத்து பறவைகள் பட்சித்தது. அதுதான் ஏசாமி கூட சொல்கிறார், வழியே விழுந்த விதைகளை பறவைகள் பட்சித்தது. இங்கே ஆபிரகாம் துண்டிக்காத அந்த பறவைகள் மேலே வேறு பறவைகள் வந்து சாப்பிட்டதுன்னு பார்த்தோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் வேறு பறவைகள் வந்து நம்முடைய மைண்டை கொத்தக்கூடாது, இருதயத்தை கொத்தக்கூடாது. அங்கே பொல்லாங்க இருதயத்தில் இருக்க விதைகளை திருனா இங்கே மேலே பறவைகள் தலைமையிலேருந்து கொத்திட்டு போகுது. அங்கே பிளக்காத பறவைகள் வச்சதுனால பறவைகள் இப்போ கர்த்தருக்கு வைக்கப்பட்ட பலிபீடத்திலிருந்து அந்த பறவைகள் சாத்தான், துன்மார்க்கர், அசுத்த ஆவிகள் வந்து நல்ல பலியை திருட்டு போயிடுது. நல்ல சோதனம் பண்ணுறோம், நல்ல ஆவிதானம் பண்ணுறோம், நல்ல அந்நிய பாஷை பேசுகிறோம், அதே வாயில் மற்றொரு சபிக்கிறோமே, திட்டுறோமே. அப்போ என்னாச்சு, திருட்டான். சோதனம் எங்கே போச்சு, திருட்டான். அபிஷேகம் எங்கே போச்சு, திருட்டான். அந்நிய பாஷை எங்கே போச்சு, திருட்டான். விளங்குதா? அது பலி செலுத்தும் போது போச்சு, இது அப்பத்தை சுட்டு தலைமையில் கொண்டு போகும்போது போயிடுச்சு. இவன் தப்பு செஞ்சான்,
அவனுக்கு தண்டனை வரணும் போயிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது சிலருடைய இருதயம் பிரசங்கத்தில் இருக்குது, சிலருடைய இருதயம் தங்கள் சொந்த ஊர்லேயும் வீட்டில் குழம்பு, கறி குழம்பு, மசாலா, பஜ்ஜி மேலே இருக்குது. அதனால் பிசாசுகிட்ட போயிட்டான். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்துரு அநேக சமயத்தில் நல்ல வசனங்கள், நல்ல அபிஷேகம், நல்ல ஆலோசனைகள், நல்ல கிருபை, நல்ல தேன் ஒழுகிற நல்ல பணியான போல வசனத்தை கொடுத்துருப்பாரு. அப்போ அல்லேலூயா ஆமீன் சந்தோஷம் போவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டான், என்ன பேசினாரே தெரில பாஸ்டர். நாம் பலி செலுத்த வருகிறோம், சபையில் பலி செலுத்த வருகிறோம். பலி செலுத்த வரும்போது நம்முடைய சொந்த ஆசைகள், இஷ்டங்கள் எல்லாம் துண்டாக்கிடணும். இவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? ஆண்டு பிள்ளைகளே கொடுக்கல, நாட்டை கொடுக்கலன்றாரு. பிள்ளை கொடுக்க நாட்டை எப்படி கொடுப்பாரு? இருந்தாலும் சொல்லிட்டார்ல, விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. கடைசியில் பலி செலுத்த போனால் துண்டாக வெட்டலை. உலகம் வேறு, நான் வேறு. உலகத்தோடு ஒட்டக்கூடாது, துண்டாக்கணும். உலகத்திலேருந்து நம்ம துண்டாக்கப்படணும். உலக மாம்சத்துக்கு துண்டாக்கப்படணும். நமக்கு மாம்சத்துக்கு நமக்கு உலகத்து சம்பந்தம் இல்லாமல் வெட்டி கத்தோலிக்க சம்பளத்தில் வச்சாதான் பறவைகள் இறங்காது. அதே 15 அதிகாரத்தில் பறவைகள் இறங்கி பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின ஆபிரகாம் என்ன செஞ்சான்? அப்பப்போ தூங்கி முடித்தான். நைட்டு 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. ராத்திரி ஜெபம். எத்தனை மணிக்கு ஜெப முடியும்? எத்தனை மணிக்கு பாஸ்ட் முடிப்பார்? அப்படிலாம் அப்புறம் அது போல் தூங்கி ஆடி சோத்திராண்டு அப்படி தான் ஜெபம் பண்ணலாம். அப்போ என்னாச்சு? ஆடி பாடி தூங்கி ஆடி அப்படியே பறவை வந்து அவன் வச்ச பலியை சாப்பிட வச்சு. நம்ம தூங்கி ஜெபிக்கக்கூடாது, தூங்கி சோத்திரம் பண்ணக்கூடாது, தூங்கி பாடக்கூடாது. சபையிலே நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம், கை தட்டுங்க, வாய் தருங்க, சோத்திரம் பண்ணினா தூங்கி பாடினீங்கன்னா அது 9 மணிக்கு சண்டே மார்னிங் தூங்கி பாடக்கூடாது. எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எந்திரிக்கேன், 9 மணிக்கு ஃப்ரெஷ் ஆகிடணும். ஆனால் எந்திரிக்கிறது 8:30 மணிக்கு வச்சு பால் இங்கே வந்து தூங்க தான் செய்யும். அது தூங்க முடிஞ்சுங்க. அப்படி தூங்கி பாடினீங்கன்னா எப்படி கத்தரை ஆசீர்வதிப்பார்? உங்கள் பலியை கத்தர் பார்க்க வருவார். அந்த பலியை இருதயத்தை உடைச்சி வைக்கிறாங்களா பார்ப்பார். நொறுகுண்டு இருதயத்தை கத்தர் புறக்கணிக்க மாட்டார். நறுகுண்டது நொறுகுண்டமான இருதய கத்தர் புறக்கணிப்பது இல்லை. அது 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கணும். நம்ம இங்கே ஆபிரகாம் என்ன செய்யலை? வெட்டி வைக்காதனால என்ன ஆச்சு பாருங்கள். எந்திரிச்சு அப்பப்போ போபிச்சார், தூங்கி போபிச்சார், அப்புறம் தூங்கி அப்புறம் போபிச்சார். அப்படியே பண்ணா பாதி போச்சு. 12ஆம் வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது அங்கே பலி செலுத்தும் போது ஏன் தூக்கம் வருது? சோத்திரம் பண்ணுறாங்க சபையில், ஒரு ஆள் மட்டும் ஏன் தூங்குது? இங்கே பலி நடக்குது, துதி பலி, சோத்திர பலி, பாட்டு எல்லாம் பலி செலுத்தும் போது எல்லாம் கைத்தட்டி பாடும்போது ஒன்று தூங்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு அதே மாதிரி தான் வந்துச்சு. பிசாசு அந்த ஆபிரகாம் பழைய ஏற்பாடுகளில் வாழ்ந்தவன், இயேசு பார்க்காதவன், அபிஷேகம் பெறாதவன், ஞானஸ்நானம் எடுக்க வந்தவன், இந்த மாதிரி சபைக்கு வராதவன், அவனுக்கு பைபிள் தெரியாது, பிரசங்கம் கிடையாது, அவன் தானாக தூங்குறான். தூக்கம் வந்துச்சு. ஆபிரகாமுக்கு திகிலும் தூங்கி ஜெபிச்சா திகில் வந்துடும். தூங்கி பாடினா காரில் வந்துடும். காரில் யாருடையது? திகில் யாருடையது? பிசாசுடையது. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. காரில் வந்துச்சு, திகிலும் வந்துச்சு. உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி திகிலும் காரில் ஏன் வர தெரியுமா? வெளிச்சமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை ஏன் வெளிச்சமாக இல்லை? திகில் அடையாமல் தைரியமாக பயப்படாதேன்னு சொன்னார். 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் பயப்படாதே, நான் உனக்கு மகாபெரிய பெறணும், உனக்கு கத்தர் நம்ம கிடங்கண்ணா, நம்ம பெறனா. ஆனால் அதுக்குன்னு அவர் நமக்கு கத்தர் பார்த்துக்குவா தூங்கி ஜோம் பண்ணக்கூடாது, கத்தர் பார்த்துக்குவா தூங்கி பாடக்கூடாது. ஆண்டவர் கேடங்கமாக பெறனா இருக்கிறதுனால இன்னும் உற்சாகமாக என்ன பாடணும், உற்சாகமாக துதிக்கணும், உற்சாகமாக பலி செலுத்தணும். தேவ சமூகத்திலிருந்து சோத்திர பலிகளை செலுத்துகிறோம்.
துதி பலிகளை செலுத்துகிறோம். சும்மா சோத்திரம் விளையாட்டு சொல்லி போதில்லை. ஒவ்வொரு வாயிலிருந்து வர சோத்திரமும் ஒரு காளைக்கு சமம், ஒரு காளை மாட்டுக்கு சமம், ஒரு கனி கொடுக்குற ஜீவியம். சோத்திர பலிகள் ஒரு கனிக்கு ஒப்பா இருக்கு. வெளியேறப்பட்ட ருசியுள்ள அருமையான ஒரு கனிக்கு ஸ்தோத்திர பலிகள் ஒப்பா இருக்கு. ஒரு காளை மாடை வெட்டுறது சமமாக இருக்குது. 10 ஸ்தோத்திரம் போட்டிங்கன்னா 10 காளை மாட்டு வெட்டுறீங்க, ஆண்டவருக்கு வெட்டுறீங்க. அது நல்லா சொல்லணும். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு காளையை வெட்டி வைக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெட்டணும். முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு அன்பு கூர்ந்து வெட்டும் போது தேவன் நம்முடைய உள்ளத்தில் வந்து ராஜரீகம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது கதை காரில் மூடிச்சு. இப்போ கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து பேசுறார். என்ன பேசுறாரு? உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அந்த அத்தேசத்தாரை செய்விப்பார்கள். அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நிச்சயமாய். இப்போதான் சொல்ற, இந்த இடத்த உனக்கு உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நட்சத்திரத்தை பாரு, வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, மண்டலத்தினை பாருன்னு சொல்லிட்டு இவன் தூங்கி பலி செலுத்தினால, சரியாக சொந்த சித்தத்தை உடைக்காதனால, தூங்கி பலி செலுத்தினால கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அன்னைக்கு கிடைச்சிக்கணும். 400 வருஷம் கர்த்தர் தள்ளிப்பட்டார். கஷ்டமாக இருக்கு நினச்சா. 40 நாள் தள்ளி போட்டுதாங்களோ பரவாயில்ல. அவன் உயிரோடு இருக்கும்போது அந்த தேசத்தை பார்த்து இறந்துருப்பான். ஆனால் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது நாம் தூங்கி செய்தால், நாம் தூங்கி தூக்க மயக்கத்தில் மனசு வேறு இடத்துல அலைஞ்சி முழு மனசோடு செய்யாமல் அறக்குறைய செய்வோமானா, நமக்கு பின்னாடி வரக்கூடியதான பிள்ளைகள் பிறக்கும்போது அவங்க 8th போய் 400 வருஷம் அடிமைனாங்க. ஆபிரகாம் அடிமையாகல, ஈசாக்கு அடிமையாகல, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க பிறந்தாங்க இல்லையா? பிறந்தாங்களா இல்லையா? அந்த 12 பிள்ளைகளை பிறந்தபோது அதில் ஒரு பையன் யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? எய்த்து கொண்டு போனார். அதுக்கப்புறம் யாக்கோபுடைய குடும்பத்தில் 70 பேரை கர்த்தரையும் கொண்டு போனார், எய்த்து கொண்டு போனார். 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் உண்மையாக கர்த்தரை நேசித்து, உண்மையாக கர்த்தரை ஆராய்ச்சி, உண்மையாக பரிசுத்த ஜீவி செய்யாமல் இருந்து, உண்மையாக சுவிசேஷத்தை உடைக்காமல் இருந்து, பிசாசும் திருட்டு பண்ண போகிறான், கேர்லெஸ்ஸாக ஆராதனை பண்ணுவோம், கேர்லெஸ்ஸாக கொடுத்துக்குவோம். அந்த என்ன பண்ண முடியும்? அந்த பாஸ்டர் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அப்படி கிண்டல் கேலி பரியாசமாக இருப்போம்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றாகாது. உங்கள் பிள்ளைகள் ஈசாக்கு நல்லா இருப்பான், அப்புறம் நல்லா இருப்பான், ஈசாக்கு நல்லா இருப்பான். யாக்கோ வயசான காரில் பஞ்சம் வந்துச்சா? அந்த பஞ்சம் வந்துச்சா? எவன் பண்ண தப்பு? தாத்தா பண்ண தப்பு இருக்குங்களா? நாம் ஒரு காலம் தாத்தா பாட்டி ஆகும்போது உன் பிள்ளை ஐயோன்னு கத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஆமென். என்னை மதிக்க நான் நல்லவன், நான் பாவம், இன்னைக்கு நாளைக்கு போகிற மாதிரி இருக்கிறேன். ஆனால் வசனத்தை நான் பேசினேன். ஆமென். உங்களை சபிக்கிறதுக்கு நான் வரல. நீங்கள் இன்றைக்கி செய்கிற ஆராதனை தான், நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறத வச்சு தான், நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கிறத வச்சு தான், நீங்கள் உங்களுடைய இதயத்தை சொந்த இஷ்டம் வேண்டாம், உங்களுடைய இஷ்டப்படி நான் செய்கிறேன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கறத வச்சு தான் திகிலும் வராது, காரியம் வராது, பிள்ளைகளுக்கு அடிமைத்தனமும் வராது. உங்கள் பிள்ளைகளுடைய 1000 தலைமுறை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதனால தான் உற்சாகப்படுத்துகிறோம். கோயிலுக்கு வேணும்னு நான் அடிமைப்படுத்தவில்லை, நாங்கள் உங்களை அடிமைப்படுத்தவில்லை. உங்களை கஷ்டப்படுத்துறது எங்களுடைய வேலை இல்லை, உங்களை வேதனைப்படுத்துறது எங்களுடைய வேலை இல்லை. நீங்கள் தூங்கக்கூடாது. நீங்கள் பறவைகள் மேலேருந்து வரக்கூடிய அசுத்த ஆவிகளை நீ துரத்திட்டே இருக்கணும். சோத்திர ஆண்டவரே போ, சோத்திர ஆண்டவரே போ 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 போன்னு மிரட்டியே இருக்கணும். மேலே போட்டு துண்டை எடுத்து தலையை போத்திட்டு தூங்கக்கூடாது. மேலே துண்டை போட்டு வரட்டணும். கொள்ளதாவி போ, இந்த பறவை நான் 2 சோத்திரப்பள்ளி மேலே இறங்காது, என் துதிப்பள்ளி மேலே இறங்காது. கத்தருக்கு சோத்திரப்பள்ளி வச்சுருக்கேன், கத்தருக்கு துதிப்பள்ளி வச்சுருக்கேன். என் இருதய கத்தருக்கு சொந்த, என் ஆத்மா கத்தருக்கு சொந்த விரட்டிகிட்டே இருக்கணும்.
விரட்டிகிட்டே இருக்கணும். பிசாசை விரட்டிட்டு இருக்கணும். மேலேருந்து வரக்கூடிய பறவைகள் நம்ம தொடக்கூடாது. அப்படி விரட்டிகிட்டே இருப்போமானா நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு பஞ்சத்தில் போக மாட்டாங்க, அடிமைத்தன தேசமாக எகிப்துக்கு போக மாட்டாங்க. ஆபிரகாம் சற்று தூங்கிட்டான். நல்ல மனுஷன். நான் உனக்கு கேடகம்னு சொல்லிட்டாரு. வாக்குத்தத்தை சொல்லும்போது நான் பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு. நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பலன்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ சொன்ன ஆண்டவர் விசுவாசம். ஐயோ ஒன்றுமில்லாத இருக்கா தன்னுடைய செய்வான் விசுவாசம். அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் பழி செலுத்தும் போது அவனுக்கு நித்திரை வந்தது. வேண்டிய பிள்ளைகளே, இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு அப்பப்போ ஒரு நாள் நல்லா உற்சாகமாக இருப்போம். அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் கோயிலுக்கு வருவோம். ஒரு நாள் சர்ச்சில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் பார்த்தா அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு நேரத்துக்கு பார்த்தா பின்னாடி சேரில் வந்து எல்லாம் இருப்பாங்க. ஒரு நேரத்துக்கு மாதிரி பின்னாடி சேரில் அவன் எங்கே போச்சு அது ஊருங்களுக்கு போயிடும். ஆமாம், அது தூங்கி தூங்கி பலி சேர்த்தணும் அப்படி தான் இருப்பாங்க. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ரொம்ப வருத்தமான காரியங்கள், துக்கமான காரியங்கள். நாளைக்கு அப்படி ஆகிடக்கூடாது. யாருக்கும் அப்படி ஆகிடக்கூடாது. ஆபிரகாமுக்கு நடந்தது மாதிரி நமக்கு ஆகிடக்கூடாது. குடும்பமாக வந்து பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தீபாவளி இருந்துச்சியா, ஊருக்கு போயிட்டாங்க. தீபாவளி இருந்தால் ஊருக்கு போகணும். பைபிளில் சொல்ல நான் சொல்லிக்கிறேன், காட்டுங்க. தீபாவளி இருந்தால் ஊருக்கு போகணும் பைபிள் இருக்குதா? காட்டுங்க எனக்கு. பொங்கல் இருந்தால் ஊருக்கு போகணும் பைபிள் இருக்குதா? பொங்கல் வந்து ஞாயிற்றுக்கு அப்படி வண்டி கல்விட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி பைபிள் இருக்குதா? காட்டு, எனக்கு காட்டு. பறவையை துண்டாக்கு, பறவை துண்டாக்கி வை. பறவை இஷ்டத்தை பறக்கப்படாத, மனம் போன போக்கிலே போக வேண்டாம். அப்படி தான் ஸ்கூலில் படித்தோம். ஆமேன். மனசு ரெக்க கட்டி பறக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. மனம் சுற்றி வருது தானா. மனம் நல்லா இல்லைன்னு பாட்டு கட்டினாங்களா? மனம் நல்லா இருக்காது. தெய்வ சமூகத்தில் மனசை வச்சா தான் மனசு வாசனையாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள் என்ன சொன்னார் ஆண்டவர் அவனை பார்த்து, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நியாய தீர்த்தார். எப்போ தீர்த்தார்? தலைச்சம்பிளை அடித்த பிறகு 10 வாதிகளை அனுப்பி அந்த ஜாதிகள் நியாய தீர்த்து அவனை செங்கலில் போட்டு நியாய தீர்த்து மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, நீ சமாதானத்தோடு உன் பிதாக்கள் சேர்வாய். நல்ல முதிர் வயதிலே அவனுக்கு அடக்காரனை பற்றி சொல்லிட்டாரு, சத்ருவேன்னு சொல்லிட்டாரு. சமாதானத்தோடு சாவடான ரெஸ்ட் இன் பீஸ்ன்ட்டு உயிரோடு இருக்கும்போது பிள்ளையே பிறகலை, இன்னும் ஈஸாக்கே பிறகலை. ரெஸ்ட் இன் பீஸ். ஹாப்பியாக கல்லறைக்கு போவேன். இந்த அடிமைத்தனத்துக்கு நீ போக மாட்டே. உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் போவாங்க, நீ பார்க்க மாட்டே. நாம் நல்லா இருக்கோன்றதுனால பிள்ளைகளை விட்டுறாதீங்க. நாம் நல்லா இருக்கோம், அவங்களெல்லாம் விட்டுறாதீங்க. நாம் நல்லா இருக்கணும். நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க நீங்கள் கண்ணை மூடின பிறகு என்ன ஆவாங்க தெரியாது. ஆபிரகாம் கண்ணை மூடுற வரைக்கும் ஒன்றாகலை. வாசிங்க. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இந்த இடத்துக்கு திரும்பி வருவாங்க. எமோரியருடைய அக்கறம், கானான் தேசத்தில் அக்கறம் என்ன செய்யல, கம்ப்ளீட் ஆகலை. சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான போது இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவில் கலந்து போகிற அக்கினி ஜுவாலையும். அந்த நெடுராத்திரி வெள்ளை பொழுது விடியதுக்கு முன்னாடி ஒரு அக்கினி ஜுவாலை வந்தது, புகை வந்தது. அக்கினி ஜுவாலை வந்து அந்த மிருகத்தை துண்டாப்பட்டி வச்சார் இல்லையா, துண்டங்கள் நடுவில் தான் அக்கினி போச்சு. ஆமேன், ஆமேன். பறவை மேலே அக்கினி போகலை, மிருகத்தின் துண்டங்கள் மேலே தான் 2 வெட்டி வச்சான் இல்லையா. ஆட்டுக்கடா, அப்புறம் அந்த வெள்ளை ஒரு மாடு, ஏன் ஒரு மாடு அதில் இருக்கிற வாசிக்காம கிடாரி, அது மாடு, சிகப்பு கிடாரி, வெள்ளாடு, ஆட்டுக்கடா, இதுதான் துண்டாக்கி வச்சான். பறவை என்ன செய்யலை, துண்டாக்கி வைக்கல. அப்போ கத்தர் எது வழியாக போகிறாரு? பறவைகள் மேலே போகலை கத்தர். எது துண்டாக்கப்பட்டுச்சோ அதுக்குள்ளே தான் கத்தர் போனார். சூளையும் துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி சுவாலையும் வந்தது. யார் தங்களை உண்மையாக ஒப்பு கொடுக்குறாங்களோ,
யார் தங்களை துண்டாக்கி ஆண்டவரே உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கு தான் தெரியும் சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்களோ, நான் களிமண்ணை குயவன் ஆண்டவரே என்னை உடைச்சி உருவாக்குன்னு யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்களுக்குள்ளே தான் அக்கினி போகும். ஆனால் நான் என் இஷ்டப்படி ஆடுவேன், பறப்பேன், நான் செய்கிறத நான் செய்வேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, என்னை யாரும் தட்டி பேசக்கூடாதுன்னு சொன்னால் உனக்குள்ள அக்கினி போகாது. துண்டங்களின் நடுவில் கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றினேன். 17 அக்கினி சூரியன் அஸ்தமித்த போது அப்பொழுது புகைகிற சூளை அந்த துண்டங்களின் நடுவிலே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை. அவள் எதுக்குள்ளே போகிற அக்கினி எது தொடர? பறவைகளை தொடலை. பறவைகள் ஆல்ரெடி எது தொட்டுச்சு? மேலே பறக்க பறவைகள் பட்சிகள் தொட்டுச்சு. எந்த மனுஷனை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறானோ, சுயத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறானோ, உலகம் மாமிசம் அவனை தொழுதோ அதுபடியாக அக்கினி போகாது, போகாது. அக்கினி ஜுவாலை போகாது. துண்டங்களின் நினைவு தான் போவோம். யார் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ, யார் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, யார் தங்களுடைய இருதயத்தை உடைக்கிறாங்களோ, யார் தன்னுடைய ஆத்மீக ஆத்ம சேர்த்து கத்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் வழியாக தான் கத்தர் போகிறார். எல்லாரும் வழி கத்தர் வருவதில்லை. இஷ்டப்படி சும்மா ஒரு மண்ணா வீட்டில் துணி போடுவாங்க அந்த காலத்தில். அந்த மண்ணா கிட்ட போட்ட துணியை அவன் எங்கேயா போய் ஏறிட்டு துவைச்சிட்டு வர போவான். எங்கேயா போய் ஒரு நாள் டீ கடைக்கு போனால் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மண்ணா போட்டிருப்பான். அவனை பார்த்து ஏன்பா என் துணியை பண்ணி கேட்க முடியுமா? நான் இல்லைன்னா உன் துணி யாரும் துவைக்க முடியும். அந்த காலத்து துணி அப்படி தான் துவைச்சாங்க. எங்கள் வயசான பாட்டி 80 வயசில் அப்படி தான் மனுச்சு. வீட்டில் டோபி வருவான், எல்லாம் சொடை தூக்கி போடும், துவைச்சி கொண்டு வந்து நீட்டாக அயன் பண்ணி கஞ்சி போட்டு அயன் பண்ணி கொடுத்துருவான். அவன் யூஸ் பண்ணுவான், அவன் மனைவி யூஸ் பண்ணுவான், அவன் பிள்ளைகள் யூஸ் பண்ணுவான். ஐ மீன் மண்ணான்னு கிடச்ச துணி வந்து சும்மா நாத்திட்டு இருப்பான். அவனுக்கு அந்த அடுத்த காசு கொடுத்து விலை வாங்கினான். எங்க என்ன நம்பி தானே கொடுக்குறாங்க, நான் கொஞ்சம் போட்டு கொடுக்குறேன், மறுத்து வச்சு கொடுத்துட்றேன். அதுதான் அவனுடைய காரியம். அப்படி செய்வாங்க அந்த காலத்தில். இப்போ தேவனுடைய காரியங்கள் நம்மளுடைய செய்யக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வாதம் இஷ்டப்படி நடப்பேன், இஷ்டப்படி போவேன், இஷ்டப்படி உலாத்துவேன், தேவ சமூகத்தில் இருக்க மாட்டேன், பாட்டு பாட மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், அப்படி ஜாலியாக அப்படி ஒன்றா இல்லாத்து சும்மா இல்லாத்துன்னு சொல்லுவாங்க. அப்படியே சுற்றிட்டு இருப்பான் மண்ணாங்காரன். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு மேலே போட்டுக்கிட்டு, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு வசத்தை மேலே போட்டுட்டு, அப்புறம் அபிஷேகம் ஆன்சானத்து பிறகு கிடைக்கிற நீதி சாலை மாலை போட்டுட்டு, கத்தனை அபிஷேகம் தெரியுமா, நான் கிறிஸ்தவம் தெரியுமான்னு பாட்டு நேரம் கூட்டத்தில் இருக்கமா ரோடு சுற்றுவாங்க. அது ஒன்றா இல்லாத்து சும்மா இல்லாத்து அப்படின்னு அர்த்தம். தேவன் கொடுத்த வசத்தை போட்டு சுற்றுறது ரோட்டில். சேர்த்துட்டீங்களா பிரதர்? எடுத்துட்டேன் பிரதர். எங்கே இருக்கீங்க? நீங்கள் சர்ச்சுக்கு போகலையா? அது சுற்றுறேன். சொத்து போய்க்கு மாதிரி சொத்து. கத்துடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து தான் கத்துடைய பிள்ளை. ஏன்னா மண்ணா இல்லாத்து சும்மா இல்லாத்து. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன போகாது? அந்த அக்கினி ஜுவாலையும் புகைகிற சூளையும் அக்கினி ஜுவாலையும் போகாது. ஏன்னா அது ரெண்டாக துண்டிக்கப்படலை. உலகத்தோடு அட்டாச்மெண்ட்டு, கர்த்தரோடு கொஞ்சம் அட்டாச்மெண்ட். இது பாதி அது பாதி, நான் பாதி நீ பாதி, பிசாசு பாதி இயேசு பாதி. அதனால் அக்கினி போகாது உள்ள. கர்த்தருடைய வெளியில் போக முடியாது. யாருக்குள்ள அக்கினி ஜுவாலை போதோ, யாருக்குள்ள நெருப்பு போதோ, புகை சூளை உள்ளே போதோ அவங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்குவார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆவி ஆத்மசத்தை பரிசுத்தமாக்குவார். ஆனால் ஆபிரகாம் அந்த ரகசியம் தெரியல. 3 கொண்டு தான் 3 பிறந்தான். ஆனால் பறவைகளை என் சொந்த இஷ்டத்தை அவன் புழக்கவில்லை. கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி, எகிப்து நதி 18ஆம் வசனம், எகிப்து நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசேரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும்
கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த பெரிய தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கேடகமாக இருக்கேன், பயப்படாதே, நான் உனக்கு பெரிய பலமாக இருக்கேன், கேடகமாக இருக்கேன். அவன் தூங்கிட்டாலும் கூட அவன் சொன்னார், உன்னை விசுவாசத்துக்கு என்ன பண்ணுறேன், நீ தூங்கிட்டாலும் கூட நீ நல்லா இருப்ப. 4வது தலைமுறையில் தான் உன் சந்ததி இந்த தேசத்தை வந்து சுதந்திரிப்பாங்க. உன்னுடைய காலத்தில் நடக்காது. ஏன்னா அது துண்டாக வெட்ட வேண்டியதை வெட்டலை. எகிப்தியரோடு ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தியரோடு ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அவங்கள மாதிரி ஆடுவாங்க, பாடுவாங்க, குடிப்பாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்க. 400 வருஷம் கழித்து மனாந்திர மார்க்கமாக நடத்தி 40 வருஷம் நடத்தின பிறகு தான் புத்தி திரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாம நம்முடைய உலகத்தை மறக்காவிட்டா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேணும்னா நம்முடைய இது திறந்து ஆண்டவரே உமக்கு தான் மொத்தமாக கொடுக்குறேன்னு வச்சிடணும். அப்போ அதுக்குள்ளே என்ன வரும், புகை சூளை உள்ளே வரும், அக்னி சூளை உள்ளே வரும். அப்போ கர்த்தர் நமக்கு கேடகமாக மாறுவார், கர்த்தர் நமக்கு பெல்லாம் மாறுவார், மகாபரி பெலனாக மாறுவார். எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு கேடகமாக மாறணும், எனக்கு பலமாக மாறணும், கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கணும், எனக்கு ஐஸ்வர்யம் மாறணும், எனக்குள்ள புகை சூளை வரணும், அக்னி சூளை உள்ளே வரணும், நான் கர்த்தருடைய முகத்தை காணணும், மகிமையின் தேவனே காணணும், அவர் வரும்போது பரலோகத்தை சுதந்திரிக்கணும், பரலோகத்துக்கு நான் போகணும், சுதந்திரிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அப்படிப்பட்டவங்களாம் கலங்களை வைத்து, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு அக்கினி போக வேண்டும் ஆண்டவர், பயப்படாது, நான் உனக்கு மகாபெரிய பெறணும், கேடகமாக இருக்கேன், நான் ஆண்டவர் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், இவ்வளோ பெரிய பரலோகத்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. எனக்குள்ள ஒரு அக்கினி சூளை வரட்டும், எனக்குள்ள ஒரு ஜுவாலை வரட்டும், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள இறங்கி வாங்க ஆண்டவரே, பலமாய் நிரப்புங்க, இவர் தெய்வீக வல்லமை ஆளுகை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்னீங்களே, தெரியாதே நான் உன் தேவன் சொன்னீங்களே, பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பறவைகள் பட்சிக்க கூடாது, பறவைகளை எந்த ஆசீர்வாதங்களை பட்சிக்க கூடாது, கர்த்தர் கொடுத்த பசங்களை பறவைகள் பட்சிக்க கூடாது, நாங்கள் தூங்கி தூங்கி ஆராதிக்க கூடாது, மகிமையான தேவனை மகிமையை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, எந்த ஆவி என்னை அடிமைப்படுத்தக்கூடாது, கர்த்தருக்கு மட்டும்தான் அடிமையாக இருப்பேன். உலகம் என்னை அடிமைப்படுத்தக்கூடாது, பிசாசு அடிமைப்படுத்தக்கூடாது, சொந்த இஷ்டங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அக்கினி ஜுவாலையே, அக்கினி ஜுவாலையே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே எனக்குள்ள இறங்குவார், பொழுபாடுவரே. வல்லமை 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 வல்லமை. ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுக்கு கையில கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆவியையும் ஆத்மாவையும் எங்களுடைய சரீரத்தையும் வேற பறவைகள் வேறு ஆவிகள் தொடக்கூடாது. நாங்கள் முழுசுமாய் உமக்கு சொந்தம்.
என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவர், அவரின் மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி, உமக்கே சொந்தமானவர். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்தினமே கருத்தில் கொடுக்கிறோம். இத்தனை வருஷங்களாக நம்முடைய சுமட்டிலிருந்து ஆராதனை செய்கிறோம். நாங்கள் யார், நாங்கள் என்ன செய்கிறோம்? பறவைகள் வந்து பட்சிக்குதா, இல்லை விட்ட பழியை ஒழுங்காக தான் உடைச்சி வைக்கிறேனா, என்னை உடைச்சி உமக்கு கொடுக்குறேனா, என்னை நானாக தான் இருப்பேன், நீங்களாக இருங்கன்னு சொல்லி உங்களோட கூட சண்டை போடுறேன்னா, எல்லாத்தையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுத்து, ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணி உண்மை இல்லவர். நான் உனக்கு மகா பெரிய பெலனும் உனக்கு கிழகமாக இருப்பேன்னு சொன்னீங்க, தேசத்தை தருவேன்னு சொன்னீங்க. ஆனால் எங்களுடைய காலகட்டத்தில் அது நடக்க வேண்டுமானா எங்களுடைய சுயம் சாம்பலாய் மாறணும். நாங்கள் பெற்றுக்கொண்ட வசனங்களை சத்துட்டு கொண்டு போகக்கூடாது. இது வரைக்கும் நான் கேட்ட சத்தியங்கள் ஒன்றையும் பிசாசு எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. ஆண்டவர் எங்களுடைய குறையை மன்னித்து, ஆண்டவர் இனிமேல் ஞானமாக நடக்க, ஜாக்கிரதையாக நடக்க, தைரியத்தோடு விசுவாசத்தை காத்துக்கொள்ள, ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுத்து மகிமையின் தேவனை தரிசித்த பிறகு அவனுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துச்சு. நாங்கள் தூங்கி தூங்கி ஆராதிக்காதபடிக்கு, எங்களுடைய சுயத்தை சாம்பலாகும்படி வெட்டி வச்சு ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்குள்ள மேக சமம் உள்ள வரணும், அக்னி சமம் உள்ள வரணும், புகைச்சூளை உள்ள வரணும், அக்னி சூளை உள்ள வரணும். கர்த்தரனை தொட்டா, கர்த்தரனோட பேசினா, கர்த்தரனை பலப்படுத்தினா, நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகமாக இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார், தொட்டார், அசைத்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு தெளிந்த புத்தியோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். நாளைக்கு அந்த நாட்களுக்கு ஊடகங்களை ஆசை எல்லாம் மகிமை நாங்கள் உமக்கே கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் காவலும் சமாதானம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்கிற வருகை மட்டும் இன்னும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.